வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மீல் மேக்கருடைய மருத்துவ நன்மைகளும் கொஞ்சம் மீல் மேக்கரில் இருக்கக்கூடிய தீமைகளையும் பார்க்க போகிறோம். ஸோ தீமைகள் எப்போன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் ஆண்கள் அதிகமாக சாப்பிடும்போது தீமைகள் ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். ஸோ முதல்ல மீல் மேக்கருடைய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்குவோம். மீல் மேக்கரில் புரதச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம் சத்து, மெக்னீசியம், துத்தநாகம் மற்றும் செலினியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு. மீல் மேக்கரை தொடர்ந்து நம்முடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்ளும் போது உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். 100 கிராம் மீல் மேக்கரில் சுமார் 50 கிராம் புரத சத்து இருக்கு. ஸோ இதில் சிக்கன், மட்டன் மற்றும் முட்டையை விட அதிக புரதம் சத்து இருக்கு. சைவ உணவு உண்பவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுக்காம வெஜ் சாப்பிட்றவங்க இதை இறைச்சிக்கு பதிலாக நீங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பாக புரோட்டீன் குறைபாட்டால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த மீல் மேக்கர் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். மீல் மேக்கருடைய மருத்துவ நன்மைகளை பற்றி விரிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது மீல் மேக்கர். மீல் மேக்கரில் புரதச்சத்து, நார்சத்து, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் அதிகம். இது அனைத்துமே இதய ஆரோக்கியத்திற்கு மிக நல்ல சத்துக்கள். இந்த சத்துக்கள் கெட்ட கொலஸ்ட்ராலை உங்களுக்கு குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை உடலுக்கு அதிகரிக்கும். ஸோ அந்த நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதால இதய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். மாரடைப்பு போன்ற இதயம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும். பலவிதமான பிரச்சனைகள் வராமலும் உங்களுக்கு தடுக்கப்படும். எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு மீல் மேக்கரை எடுத்துக்கலாம். மீல் மேக்கரில் புரத சத்து நிறைந்திருக்கு. இது உங்களை நீண்ட நேரம் சாப்பிட்ட ஒரு ஃபீலை உங்களுக்கு தரதால அடிக்கடி நீங்கள் கண்ட உணவுகளை சாப்பிடக்கூடிய அந்த ஆர்வத்தை குறைச்சி உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு, கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவிகரமாக மீல் மேக்கர் இருக்கும். மீல் மேக்கரில் இருக்கக்கூடிய புரதம் உடல் கொழுப்பை குறைக்கக்கூடிய மற்றும் எடையை குறைக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு. கார்போஹைட்ரேட்டுகளை விட சோயா பீன்ஸ் சொல்லக்கூடிய இந்த மீல் மேக்கரில் ஜீரணிக்க நமக்கு அதிக சக்தி பார்த்தீங்கன்னா செலவிடப்படுகிறது. ஸோ இதை அடிக்கடி நீங்கள் சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைவதோடு எடையும் உங்களுக்கு குறையும். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை பெறுவதற்கு நீங்கள் மீல் மேக்கரை எடுத்துக்கலாம். மீல் மேக்கரில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது நீரிழிவு, இதய நோய்கள் மற்றும் சில வகையான புற்றுநோய்களுடைய அபாயத்தை குறைக்கிறதாக கூறப்பட்டிருக்கு. ஸோ அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை பெறுவதன் மூலம் நாளடைவில் உங்களுக்கு பலவிதமான நோய்கள் இருக்கும் இல்லையா? ஸோ தீராத நோய்கள், அந்த நோய்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை பெறுவதால் குணப்படுத்திக்கலாம், வராமல் தரத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் மீல் மேக்கரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. செரிமான அமைப்பு மேம்படும் நீங்கள் மீல் மேக்கரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது. மீல் மேக்கர் குடலில் லாக்டோபாசிலஸ் மற்றும் பிஃபிடோபாக்டீரியாவினுடைய அளவை அதிகரிக்குது. இந்த இரண்டு நுண்ணுயிர்களுமே உங்களுடைய செரிமானத்திற்கு உதவக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள். ஸோ இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் மீல் மேக்கர் சாப்பிடும்போது இந்த நல்ல பாக்டீரியா உங்களுக்கு ஊக்குவிக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர்கள் ஊக்குவிக்கப்படும் போது செரிமானத்திற்கு இது உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் நல்லது மீல் மேக்கர். மீல் மேக்கரில் இருக்கக்கூடிய ஐசோஃப்ளேவோன்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் தங்களுடைய உணவில் இந்த சோயா துண்டுகளை அடிக்கடி, சோயா துண்டுனா அந்த மீல் மேக்கர் தான் சோயா துண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் அடிக்கடி சேர்ப்பதன் மூலம் நிறைய பலன்களை பெறலாம். உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நாளடைவில் அந்த ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் விடுபட்டுறலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில தீமைகளும் இதில் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் இந்த மீல் மேக்கரை அதிகம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணத்தையும் நம்ம விரிவாக பார்த்துடலாம். மீல் மேக்கரை அதிகமாக ஆண்கள் சேர்த்துக்கொண்டால் அவங்களுடைய உடலில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக ஆண்கள் இதனை அதிகமாக சாப்பிடும் போது ஹார்மோன்களில் மாற்றங்கள் ஏற்படும், மலட்டுத்தன்மை பிரச்சனை ஏற்படும். ஸோ இது போன்ற பிரச்சனைகள் உண்டாகிறதால சந்ததிகள் அவங்களுக்கு பாதிக்கப்படலாம். இதனால அவங்க மீல் மேக்கரை அளவோடு உட்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அனைவருமே மீல் மேக்கரை அளவோடு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.